தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். பொதுவாக நம்ம முக்கியமான தலைப்புகளை நம்ம D15 டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம எலெக்ஷன்ஸ் தேர்தல்கள் அதை பத்தி நம்ம முதல் பகுதியில் பார்க்கலாம். முதல் ஒரு 50 क्वेश्चंस பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன்ஸ் பகுதி 1. முதல் கேள்வி பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? ஓகேங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது ஜனவரி 25, 1950 அமைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்க. எப்போது வரை தேர்தல் ஆணையம் ஒரு உறுப்பினர் கொண்ட அமைப்பாக இருந்தது? அதாவது அதன் ஒரே உறுப்பினராக தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் இருந்தார். ஓகேங்களா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் தான் இருந்தார். அப்படின்றது எப்போ வரைக்கும் அது இருந்ததுன்னு சொல்லி பாருங்க. அக்டோபர் 15, 1989 வரை. அப்ப 89 வரை ஒரே ஒரு தலைமை தான் இருந்தாங்க. சரிங்களா? எந்த ஆண்டில் இருந்து அல்லது எப்போதில் இருந்து வாக்களிக்கும் வயதானது 21 இருந்து 18 மாற்றப்பட்டது? சரிங்களா? ஐ மீன் 18 வயது மேற்கொண்டு 18 வயது ஆனால் என்ன பண்ணலாம், இந்தியாவில் வாக்களிக்கலாம் அப்படின்ற உரிமை கொண்டு வந்தாங்க இல்லையா? அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அக்டோபர் 16, 1989. கண்டிப்பாக இதை கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி. அக்டோபர் 16, 1989 அன்று முதல் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் தலைமை தேர்தல் ஆணையரோடு மேலும் கூடுதல் உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்றனர். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உறுப்பினர்கள் இருப்பாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 பேர் அடிஷனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ யார் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ எந்த ஆண்டுல இருந்து பாருங்க, 1989 பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் கூட உங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க. 5வது கேள்வி பாருங்க. எந்த ஆண்டு கூடுதல் உறுப்பினர்களை நியமிக்கும் முறை ரத்தானது? சரி, நம்ம முதல்ல பார்த்தோம் ஆரம்பத்தில் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் 2 பேர் நியமிக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த முறைக்கு மறுபடியும் என்ன பண்ணாங்க, வேண்டாம்னு சொல்லி ரத்து செஞ்சாங்க. அது பாருங்க ஜனவரி மாதம் 1990 அது ரத்து செய்யப்பட்டது. சரிங்களா? எந்த ஆண்டு தேர்தல் ஆணைய சட்டம் உருவானது? ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1991 கொண்டு வரப்பட்டது. தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் உள்ளவர் யார்? இம்பீச்மெண்ட் சொல்றீங்களா? அப்ப பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யார் வந்து ரிமூவ் பண்ண முடியும்? அதிகாரத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். இந்தியாவில் உள்ள மொத்த தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு இல்லையா? லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் இது. இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை தற்போது 6. ஓகேங்களா? 2023 வரை 6. 6வது கட்சியாக ஆம் ஆத்மி, கெஜ்ரிவால் உடைய ஆம் ஆத்மி அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா? இந்தியாவின் முதல் தேர்தல் நடந்த ஆண்டு, when was the first election நடந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1952. நம்ம பிரதமர், இந்த முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சரிங்களா? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக வாக்களிப்போர் வயதானது 21 இருந்து 18 குறைக்கப்பட்டது? அப்ப சரிங்களா? எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப 61வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 61st இயர் கேட்பாங்க நமக்கு. 61 போது எந்த வருஷம்னா 1988. 1988 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இது கொண்டு வந்தாங்க. 21 இருந்து 18 மாறிச்சு. அடுத்து பாருங்க. இந்தியாவின் தேர்தல் ஆணையம் எந்தெந்த தேர்தல்களை நடத்துகிறது? பொதுவாக தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு, மத்திய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, 2 பேருக்கு இல்லையா? அப்ப அதுல சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடியது மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எந்தெந்த தேர்தல்களை முன்னின்று நடத்தும் சொல்லி பாருங்க. ஜனாதிபதி, குடியரசுத் தலைவருக்கான தேர்தல், துணை ஜனாதிபதி, வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா மற்றும் லோக்சபா, எம்பிஸ் ஆஃப் ராஜ்யசபா, லோக்சபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில சட்டப்பேரவைகள், கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதற்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுவும் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப மாநில தேர்தல் ஆணையம் எந்த எலெக்ஷன்ஸ் நடத்தும்? லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நடத்தும். உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலை மட்டும் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சுகுமார் சென், இவர் தான் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர். இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரி, தற்போது உள்ளவர் ராஜீவ் குமார்னு சொல்லக்கூடியவர். இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்ட உறுப்புகள் எது? அதாவது எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி சொல்லக்கூடியது கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 324 தொடங்கி 329 வரைக்கும் இந்த ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடா இருக்கு. இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரிங்களா? இந்திய எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஜனவரி 25 இல்லையா? அதே தேதியில் தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆண்டுதோறும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? The headquarters is called, எப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பாருங்க, நிர்வாச்சன் சதன் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நிர்வாச்சன் சதன் அப்படின்னு சொல்லக்கூடியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பெயர். சரிங்களா? தலைமையகத்தின் பெயர், ஹெட்குவார்ட்டர்ஸ் உடைய பெயர். இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுகின்றது? ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜனவரி 25 பார்த்தோம். எந்த ஆண்டு முதல் சொல்லி பாருங்க, 2011 முதல் இது அனுசரிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணைய சட்டத்தின் மூலமாக தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்த பதவி ஆண்டுகள் கிடையாது. பட் என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன்
அடாப்டட் எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் படி அந்த அதுல என்ன சொல்லியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் அவர் வந்து 6 ஆண்டுகளும் பதவி வகிக்க முடியும். சரிங்களா? தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தங்கள் செலவின விவரங்களை அளிக்க வேண்டும்? ஓகேலா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க, அந்த இடைத்தேர்தலில் தேர்தல் நடந்து முடிந்தது, ஒரு கேண்டிடேட் வின் பண்ணியிருப்பாங்க, மிச்சம் எல்லாரும் தோத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், 5 பேர் போட்டிட்டாங்க, அந்த 5 பேரும் தங்கள் தேர்தலில் செலவு செய்த கணக்குகள் என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும். சரிங்களா? எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், போஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்ணோம், கேம்பெயினுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம், கேன்வாஸ்க்கு டோட்டலாக எவ்வளவு செலவு பண்ணோம், சொத்து எவ்வளவு, என்ன இந்த விவரம் கொடுக்கணும். சரிங்களா? அப்ப செலவு டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு எத்தனை காலம் அவகாசம்? 30 நாட்கள் அவங்களுக்கு அவகாசம் இருக்கு. சரிங்களா? ஒரு மாசத்துக்குள்ள அவங்க சப்மிட் பண்ணணும். தேர்தல் ஆணையம் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சார காலத்தை எத்தனை நாட்களாக குறைத்துள்ளது? ஓகே, எலெக்ஷன் கமிஷன் எத்தனை நாள் குறைச்சிருக்காங்க? டோட்டலா 14 டேஸ் தான் டைம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? வாக்காளர் அடையாள அட்டை எந்த ஆண்டு அறிமுகமானது? ஓட்டர் ஐடின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஓட்டர் ஐடி ஆனது எந்த ஆண்டு அறிமுகமானது? 2003ஆம் ஆண்டு அறிமுகமானது. சரிங்களா? எந்த தேர்தல் முதல் வாக்களிக்க வாக்காளர் அடையாள அட்டை அவசியம் என முதலில் அறிவிக்கப்பட்டது? சரிங்களா? அப்ப 2003 இந்த ஓட்டர் ஐடி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப 2004 முதல் ஓட்டர் ஐடி கம்பல்சரி இருந்தா என்ன பண்ண முடியும், வாக்களிக்க முடியும் அப்படின்ற ரூலை கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் எந்த ஆண்டு முதலாக வாக்குப்பதிவு எந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்றோம் இல்லையா, அந்த வாக்குப்பதிவு எந்திரம் எந்த ஆண்டு அறிமுகமானது? 1982 இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இந்தியாவில் எந்த மாநில தேர்தலில் முதலாக வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டது? ஓகேலா? ஓட்டிங் மிஷின் எப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க? கேரளா மாநில சட்டப்பேரவை தேர்தல், அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா? வாக்காளர் சரிபார்க்கப்பட்ட காகித தணிக்கை, விவி பேட்டர்ன் சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தருக்கு நம்ம வாக்களித்த பின்னாடி நம்ம யாருக்கு வாக்களிச்சோம்னு சொல்லி என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன சீட்டு வரும். அந்த சீட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம எந்த சின்னத்துக்கு வாக்களித்தோன்றது உங்களுக்கு காட்டும். அந்த சீட்டில் என்ன பண்ணலாம், நம்ம கொண்டு வர முடியாது, அதை அங்கேயே வச்சிடணும். அதை நீங்க சரி பார்த்துக்கலாம். சரியா? அந்த விவி பேட்டர்ன் சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 2013ஆம் ஆண்டு தான் இது வந்து பயன்பாட்டுக்கு வந்தது. விவி பேட்டர்ன் சொல்லக்கூடியது நோக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி, அந்த தொகுதி எங்க இருக்கு, நாகாலாந்தில் இருக்கக்கூடிய தொகுதி. அங்கு நடந்த இடைத்தேர்தல் தான் பார்த்தீங்கன்னா முதலாக இது பயன்படுத்தப்பட்டது. விவி பேட் முதல்ல பயன்பாட்டுக்கு வந்தது. அடுத்து பாருங்க, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் புகைப்படத்துடன் கூடிய புகைப்பட வாக்காளர் பட்டியல், ஓகேலா, ஓட்டர் ஐடியில் வந்து போட்டோஸ் இடம்பெற மாதிரி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2015 பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பயன்பாட்டுக்கு வந்தது. நோட்டா வாக்கு, நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லுவோம் நோட்டா, அந்த நோட்டா வாக்கானது எந்த ஆண்டு முதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டது? நோட்டான்றது 2014 இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நோட்டாவுக்கான குறிப்பிட்ட வாக்குச்சீட்டு அதன் குறுக்கே கருப்பு சிலுவை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? கிராஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து முதல் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 18th செப்டம்பர் 2015 தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டாவுக்கான சிம்பிள் கொண்டு வரப்பட்டது. நன் ஆஃப் தி அபவ் அப்படின்றது அதுக்கான முழு விளக்கம். நோட்டாவுக்கான குறிப்பிட்ட சின்னமான வாக்குச்சீட்டு அதன் குறுக்கே கருப்பு சிலுவை, ஓகே, இதை வந்து யார் வந்து டிசைன் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய வடிவமைப்பு நிறுவனம் அகமதாபாத் அப்படின்னு சொல்லக்கூடியது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அலகாபாத்தில் இருக்கக்கூடியது, அகமதாபாத்தில் இருக்கக்கூடியது. இவங்க தான் அந்த சிம்பிளை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு சொல்லி பார்த்தோம் 1915 சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப அது போல தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜூலை 14, 1994ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதல் தேர்தல் எப்போது நடத்தப்பட்டது? லோக்கல் பாடி செலக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்போனா அக்டோபர் 1996ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் பற்றி குறிப்பிடுகிறது? விச் பார்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15வது. சரிங்களா? பார்ட் 15. ஓகேங்களா? பார்ட் 15 வந்து எலெக்ஷன்ஸ் பத்தி டீல் பண்ணுது. சரிங்களா? தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யாரு? சரியா? தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஹூ அப்பாயிண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் ஆளுநர், இன் கேஸ் சென்ட்ரலா இருக்கும் பட்சத்தில் பிரசிடென்ட் பார்த்தோம் இல்லையா, அப்ப இங்க வந்து மாநிலத்தின் ஆளுநர். தற்போதைய தமிழக தேர்தல் ஆணையர் யாரு சொல்லி கேட்டிருக்காங்க. வி பழனிக்குமார் அப்படின்றவர் தற்போது இருக்கக்கூடியவர். இந்திய அரசியலமைப்பில் 15வது பகுதியான தேர்தல்களில் யாருடைய படம் வரையப்பட்டுள்ளது? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பட் எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லைங்களா, இந்திய அரசியலமைப்பு ஆல்ரெடி இதில் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். இந்திய அரசியலமைப்பில் மொத்தமாகவே வெறும் 22 படங்கள் தான் இடம்பெற்றுள்ளது. நந்தலால் போஸ்னு சொல்லக்கூடியவர் அந்த படங்களை வரைந்திருக்கிறார். அப்ப இருக்கக்கூடிய அந்த 22 படங்களில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள தேச தலைவர்களில் 2 பேருடைய படம் தான் இடம்பெற்றிருக்கு. முதலாவது மகாத்மா காந்தி, இரண்டாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப அது போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய படங்களின் வரிசையில் 15வது பகுதியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன்ஸ் வந்து யாருடைய படம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி, சரிங்களா, சத்ரபதி சிவாஜியுடைய படமும் அதே போல சீக்கிய குரு கோபிந்த் சிங் இவருடைய படமும் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? பார்ட் 15ல. ராஜ்யசபாவில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் தொடர்பான மசோதா
சமீபத்தில் எப்போது நிறைவேறியது? கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அதை கேட்டிருக்கோம். டிசம்பர் 12, 2023 ஆண்டு. சரிங்களா? ராஜ்யசபாவில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் தொடர்பான மசோதா சமீபத்தில் தாக்கல் பண்ணாங்க. எப்போதுன்னு பார்த்துக்கோங்க, டிசம்பர் 12, 2023. லோக்சபாவில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் தொடர்பான மசோதா ராஜ்யசபா பார்த்தோம். அப்ப லோக்சபாவில் எப்போது கொண்டு வந்தாங்க? டிசம்பர் 21, 2023. சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையரை நியமிக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருப்பார்கள்? ஓகேங்களா? ஹூ வில் ரெக்கமெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரதமர் மற்றும் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேரும் சேர்ந்து பரிந்துரை செய்வார்கள். தமிழகத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை? சட்டப்பேரவை லோக்சபாவோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்களா, சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 234. தமிழகத்தில் உள்ள லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை? 39. தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை சொல்லி பார்த்துக்கோ, 18. இந்தியாவில் அதிக சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள மாநிலம் எது? நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது கண்டிப்பாக சூப்பர்லேட்டிவ் ஓவரால் பத்தி பேசணும் இல்லைங்களா? அப்ப உத்தரப்பிரதேசம் 403 தொகுதிகள் உள்ளது, சட்டப்பேரவை தொகுதிகள். சரிங்களா? இந்தியாவில் அதிக லோக்சபா உறுப்பினர்கள் தேர்வாகும் மாநிலம் எது? சேம் அதுதான், 80 உறுப்பினர்களோடு உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. 1952 ஆண்டு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 22. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, அதிக பங்கு தரல, மூன்றில் ஒரு பங்கு என்ன பண்ணணும், பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் உயர்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற பெண்களின் எண்ணிக்கை 22. எந்த ஆண்டு தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது? 1952 முதல் தேர்தலிலே வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் எத்தனை? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படின்றத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 45.7% ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பதிவானது. இந்தியாவில் நடந்த முதல் தேர்தலில் வாக்காளர்களின் வாக்களிக்கும் வயது என்ன? 21. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 21 இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, 18க்கு கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்ப 21. எந்த ஆண்டு வரை லோக்சபா தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடக்கவில்லை? 1967 வரை பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்கல, அதுக்கப்புறம் தான் நடந்தது. இந்தியாவின் முதல் தேர்தலில் பங்கு பெற்ற கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? 53 கட்சிகள் போட்டியிட்டார்கள். 53 கட்சிகள் போட்டியிருப்பாங்க. அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இந்தியாவின் முதல் தேர்தலான 1952 பொது தேர்தலில் மதராஸ் மாகாணம் சார்பாக எத்தனை தொகுதிகள் இருந்தது? 75 தொகுதிகள் இடம்பெற்றிருந்தது. சரிங்களா? இப்ப இது இல்லாம எலெக்ஷன் கமிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப அதோட தொடர்ச்சியாக பகுதி 2 மற்றும் பகுதி 3 நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். இதே போல D50ல நமக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் முக்கிய தலைப்புகளுக்கும் 50 கேள்விகள் கொடுத்திருக்கோம். அதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.